தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை தரம் தாழ்ந்து விமர்சிக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நேரு கூறியிருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் மட்டுமல்லாது திமுகவும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தலின் போது பதிலடி கொடுக்கும் என்றார். திருச்சியில் உள்ள காந்தி மார்க்கெட் இடம் மாற்றப்படாது, 50 கோடி ரூபாய் செலவில் அந்த மார்க்கெட் மேம்படுத்தப்படும் என்றும் மற்றொரு கேள்விக்கு நேரு பதிலளித்தார். காந்தி மார்க்கெட் அங்கேருந்து மாற்றாது, காந்தி மார்க்கெட் அங்கே தான் இருக்கும். அது டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்கனவே 50 கோடி ரூபா கொடுத்தாங்க. அது இது வரைக்கும் இன்னும் ஒன்றும் அந்த டிபிஆர் வராமல் இருக்குது. காந்தி மார்க்கெட்டை டெவலப் பண்ணி அது அங்கேயே தான் இருக்கும். யாரும் அதை பற்றி கவலைப்பட வேணாம். மேயரும் பக்கத்தில் இருக்கிறாரு, கமிஷனர் இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாங்க. அது ஏற்கனவே ஒரு மந்திரி சூடு போட்டது பத்தாத நாங்கள் மறுபடியும் சூடு போடுவோம். அது அங்கேயே தான் இருக்கும். வேறு சொல்லுங்கள். அவருடைய தராதரம் அவ்வளோதான். அவருடைய தராதரம் ஒரு மாநில முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், 40 ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறாரு. நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்கிறதெல்லாம் தரந்தார்ந்து விமர்சனம் செய்கிறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க. அதுக்கு நாங்களும் தேர்தல் அதுக்கு நல்ல பதில் சொல்லுவோம். அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஒருத்தரை தவறாக எப்படி இவ்வளோ பெரிய மாநில முதலமைச்சர் ஒருத்தர் அவர் 10 பேர் 50 பேர் கூட்டிட்டாங்கன்னா உடனே எது வேணாலும் பேசுகிறது, அது இப்படி சரியாக இருக்கு.